two dice are rolled once. Find the probability of getting an even number on the first die or a total of face sum 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி or அப்படின்னு கொடுத்தாவே நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். அப்ப ஈவன் நம்பர் ஃபர்ஸ்ட் டைல வரதுக்கான ஈவெண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் சம் வந்து 8 வரதுக்கான ஈவெண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு 2 டைஸ் வந்து ரோல் பண்ணுறாங்க. இப்போ சாம்பிள் ஸ்பேஸை எழுதிக்கலாம். S equal to 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஸோ நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டேன். N of S பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 36 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு A என்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். Let A be the event of getting an even number on the first die அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏல என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைனா இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டை, இது செகண்ட் டை. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டை, இது செகண்ட் டை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைல ஈவன் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ஈவன் நம்பராக இருக்கணும். இப்போ பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் 1, இது ஈவன் நம்பர் கிடையாது, இது எடுக்கக்கூடாது. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே நமக்கு 2 தான். அப்போ இந்த ரோல வர்றது எல்லாமே நமக்கு வரும். அதை அப்படியே எழுதிக்கலாம். 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 3 இருக்கு, இது ஆட் நம்பர், இதை எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 4 வந்திருக்கு, எல்லாமே ஈவன் நம்பர் தான், அதை எடுத்து எழுதிக்கலாம். 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 வந்து ஆட் நம்பர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 6 இருக்கு, அது வந்து ஈவன் நம்பர், அதை எடுத்து எழுதிக்கலாம். 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. அவ்வளோதான். சரி, இப்போ இதில் மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 3 6 ஆர் 18 இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? P of A ஃபார்முலா என்ன? N of A by N of S. N of A வந்து 18 இருக்கு, N of S வந்து 36. இதை கேன்சல் பண்ணாத அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் B அப்படின்ற ஈவெண்ட் எடுத்துக்கலாம். Let B be the event of getting. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8 இல்லையா? என்ன எழுதிக்கலாம்? டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ பியில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 + 1 2 கிடைக்கும், 2 + 1 வந்து 3 ஆகும், 3 + 1 வந்து 4 ஆகும், 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7 ஆகும். ஸோ மேக்ஸிமமே நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல 7 தான் கிடைக்குது. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கிராஸாக நமக்கு ஈக்குவலாக சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி நம்பர் வந்து நமக்கு 7 கிடைச்சதுனால இந்த கிராஸ் மட்டும் பாருங்க, இந்த கிராஸில் வர எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 தான் கிடைக்கும். பாருங்க, 2 + 5 7 தான், 3 + 4 7 தான், 4 + 3 7 தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு 7 தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 7 விட கம்மியாக இருக்கிற நம்பராக தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே வாங்க, 2 + 6 வந்து 8. அப்போ இந்த கிராஸில் வர நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு 8 கிடைக்கும். நமக்கு சம் வந்து 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க, வேற எங்கேயுமே 8 வராது. ஸோ இங்கே 1 2 3 4 5 இந்த 5 நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு 8 வரும். அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அழைச்சி விட்டுருங்க. ஸோ 2,6, 3,5, 4,4, 5,3 அண்ட் 6,2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ N of B பார்த்தீங்கன்னா நமக்கு 5ன்னு கிடைக்குது. இதிலேருந்து நம்ம P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N of B by N of S. அப்போ 5/36ன்னு P of B நமக்கு கிடைக்குது. ஸோ கொஸ்டினில் நமக்கு R அப்படின்னு இருந்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா P of A, P of B, P of A intersection B கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து P of A intersection B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெறும் A intersection Bயை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்கோ பிக்கோ என்ன காமனாக இருக்குன்னு முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஏல வந்து இங்கே நிறைய இருக்குது. இப்போ பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 2,6 இதில் இருக்கான்னு பாருங்கள். இது இருக்குது 2,6. ஸோ இருக்குது. 3,5 இதில் இருக்கா பாருங்கள். 3A இதில் வராது. நெக்ஸ்ட் 4,4 பாருங்கள், இதில் இருக்குது. நெக்ஸ்ட் 5,3 5A இதில் வராது. 6,2வும் இதில் இருக்குது. ஸோ 2,6, 4,4, 6,2 இந்த 3 தான் நமக்கு வந்திருக்கு. அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ N of A intersection B பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வருது. இதிலிருந்து P of A intersection B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து N of A intersection B by N of S.
அப்போ எவ்வளோ வந்திருக்கு 3/36ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போது நமக்கு ஆறுன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A union B கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of A plus P of B minus P of A intersection B. P of A வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 18/36. P of B வந்து 5/36. ஸோ 18/36 plus 5/36 கேன்சல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அந்த சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா minus 3/36 இதோடைய வேல்யூ. இப்போ நமக்கு எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதுலேருந்து 3 சப் பண்ண போகிறோம். 18 plus 5 minus 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 23 வரும். 23லேருந்து 3 போச்சுன்னா 20 வரும். பட் 20/36 வரும். ஸோ கடைசியாக மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகும்? நமக்கு 4 டேபிளை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், 4 டேபிளை கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ். அப்போ 5/9ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ P of A union B வந்து 5/9ன்னு கிடைக்குது.